பலத்த போராட்டத்திற்கு மத்தியில் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருக்கிறது இந்திய அணி. வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேவேளை இன்றைய போட்டியில் போராடி தோல்வியை சந்தித்திருக்கும் இங்கிலாந்து அணியையும் பாராட்டாமல் கடந்து சென்றுவிட முடியாது. விளையாட்டில் வெற்றி தோல்வி என்பது சமம். ஆனால் அந்த தோல்வியும் போராடி கிடைக்கப் பெற்றது என்றால் அதுவும் இனிமையானதே. இங்கிலாந்து அணி இன்றைய அரையிறுதிப் போட்டியில் தன்னால் முடிந்த அளவு போராட்ட குணத்தினை வெளிப்படுத்தியிருந்தது. இந்திய அணியின் பந்து வீச்சாளர்களை சற்று திணறடிக்கும் விதமாக இங்கிலாந்து அணியின் துடுப்பாட்டம் அமைந்திருந்தது. ஆனால் இந்திய அணி ஆரம்பம் முதலே துடுப்பாட்டத்தில் சிறப்பாக செயற்பட்டதன் மூலமும் பந்து வீச்சிலும் சிறப்பாக செயற்பட்டு வெற்றியை பெற்றிருக்கின்றனர். இன்றைய போட்டி விறுவிறுப்பிற்கு பஞ்சமில்லாமல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இரு அணி வீரர்களும் தங்களால் முடிந்த முழு பலத்தினையும் வெளிப்படுத்தி இருக்கின்றனர். இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியுடன் மோத காத்திருக்கிறது. இன்றைய போட்டியில் இங்கிலாந்தின் போராட்ட குணத்தினை கிரிக்கெட் உலகம் பாராட்டி வருகின்றது.